எடப்பாடியார் அவர்கள் 12ஆம் தேதி மாலை 3 மணி அளவிலிருந்து 8 மணி அளவு வரை பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி, கடலூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த கோஷத்துக்குண்டான மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையில் மக்களை சந்தித்து, பொதுமக்களை சந்தித்து, கழக நிர்வாகிகளை சந்தித்து ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கை தோலுறுத்தி காட்டி மக்களை ஒட்டுமொத்த தமிழகமும் சீர்கெட்ட தமிழகமாக இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி எடுத்துரைத்து புரிய வைத்து தெளிவுபடுத்தி அந்த நிகழ்வுக்காக மாண்புமிகு நமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 12ஆம் தேதி கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கும் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கும் வருகியுள்ளார். அந்த வரவேற்பு நிகழ்வை ஒரு சிறப்பாக ஒரு சீர்மிகு நிகழ்வாக மக்களை ஒட்டுமொத்த தமிழகம் வியக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு செயல்வீரர் கூட்டம் நடைபெற்று அந்த செயல்வீரர் கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளோட வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம். அந்த ஏற்பாடு நடைபெற்றது. பொதுவாக இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சி மிகப்பெரிய அவல நிலை, ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கின்ற நிலைமை, மாணவர், மீனவர், நெசவாளர், தொழிலாளர், டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர், இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற லேபர்ஸு அனைவருக்கும் பாதிப்பான சங்கடமான சூழ்நிலை தான் இந்த ஆட்சியாளர்கள் நடத்தியுள்ளார்கள் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். லாக்அப் டெத் வந்து கிட்டத்தட்ட 24 டெத்து, 23 மேற்பட்ட டெத்து நடந்திருக்கு. நம்ம ஒரு லாக்அப் டெத்துக்கே நமக்கு அவங்க என்ன சொன்னார், நம்ம ராஜா மத்திய முன்னாள் அமைச்சர் எம்பியா இருக்கிறவர் என்ன சொன்னார், ஆளுகின்ற தகுதியை இழந்த ஆட்சி என்றெல்லாம் குறிப்பிட்டார். இப்போ எங்க ஆளுகின்ற ஆட்சிக்கு தகுதி இழக்கலையா? ஒரு 2 டெத்துக்கே எங்களுக்கு கோடிட்டு காட்டினாரு, குறிப்பிட்டு காட்டினாரு. இப்போ 24 டெத்து ஆயிருக்கு. 24 லாக்அப் டெத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு புரியல. காவல்துறை, ஹோம் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. சீர்திருத்தம் பண்ணணும்னா திருப்பி அமைக்கிறார். டிஜிபி முதற்கொண்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், டிஜிபி முதற்கொண்டு நிராகரிப்பு பண்ணிருக்கணும். புரியல. டிஜிபி கிட்ட தான் சட்டம் ஒழுங்கே இருக்கு, முதலமைச்சர்கிட்ட சட்டம் ஒழுங்கு, டிஜிபி கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு, ஹோம் செக்ரட்டரி கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு. ஏன் இந்த அவல நிலை? ஒரு திருத்தங்கள் கொண்டு வரணும், மாபெரும் திருத்தங்கள் கொண்டு வரணும், வலிமையான தண்டனை கொடுக்கணும். யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி, கடுமையான வலிமையான சட்டம் மாற்றம் செய்து சட்டத்தை நிறைவேற்றி தந்து வலிமையான அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த சட்ட திருத்தம் வரும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, முதல்ல போதைப் பொருள் அதிகமாக மிதமிஞ்சிய மாநிலமாக போச்சு தமிழ்நாடு. கஞ்சாவிலேருந்து, அபீன்லேருந்து, மற்றபடி பல்வேறு போதை வஸ்துக்கள்லாம், மாத்திரையிலேருந்து எல்லாம் வந்துச்சு, ஊசியிலேருந்து எல்லாம் வந்தாச்சு. போதை வஸ்துக்கள் நிறைந்த மாநிலமாச்சு. இளைஞர் மாணவ செல்வங்கள் முதற்கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க. இதனால்தான் ஒரு சமுதாய சீர்திருத்தம், மிகப்பெரிய சமுதாய மாற்றம் தேவை, சமுதாய சீர்திருத்தம் தேவை. இதெல்லாம் மாற்றி அமைச்சாதான் ஒரு மாநில மக்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை, வாழக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலை, ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ள. இதற்கு ஆட்சியாளர் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 2 லாக்அப் டெத்துக்கு நீங்க என்ன கோடிட்டு காட்டினீங்க, எடப்பாடியார் பல்வேறு குற்றச்சாட்டு பண்ணீங்க, அங்கே போனீங்க, தூத்துக்குடியே போனீங்க, போராட்டம் பண்ணீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்க எங்க போனீங்க? 24 டெத்துக்கு பிறகு நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லு பார்ப்போம். 24 டெத்து நடந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு கொரோனா இல்லை, புரியல 24 டெத்து நடந்த பிறகு அவருக்கு உயிர் கொண்டு எழுதணுமா இல்லையா? இனிமேல்பட்ட அதுக்கு தடை உத்தரவு வேணும். சீஃப் செக்ரட்டரி கன்சல்ட் பண்ணி மீட்டிங்கை போடு, சட்டத்தை வலிமையாக்கி, எப்பேற்பட்ட ஆள் சொன்னாலும் கேட்காத, புரியலையா? விட்டு கொடுக்கறதுனால தன்மை. யாரோ ஒருத்தங்க சொன்னதுக்காக அந்த நகை கண்டுபிடிக்கணும்னு அஜித் என்ற ஒரு இளைஞர் போயிட்டான். புரியல. அவன் இளைஞர், அவனுக்கு 25 வயசு 28 வயசு தான் இருக்கும், காவலர் போயிட்டான். இந்த மாதிரி எத்தனை டெத்து நடக்குது? ஏன் இப்படி இருக்கிறாங்க? டெய்லி கொள்ளை, கற்பழிப்பு, நகை திருட்டு, புரியல. இந்த மாதிரி நகை வேலை வேறு, பவுன் வேலை வேறு ஏறி போனாலும் அவன் 4 பவுன் திருடுனா இங்கே 2 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு தாராளமாக போகிறான். இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கப்படுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரப்பட வேண்டும். கடுமையான சட்டம் போட்டு தண்டனை அதிகப்படியான மிதமிஞ்சிய தண்டனை, அது உச்சபட்ச தண்டனை கொடுத்தாதான் அந்த மக்கள் திருந்துவாங்க. தமிழ்நாட்டை திருத்த முடியும், தமிழ்நாட்டு மக்களை சுபட்சமாக வாழ வைக்க முடியும். அமைதியான மாநிலம் என்ற பெயர் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, அமைதி பெற்ற மாநிலம். இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏன் வராங்க? அமைதியான மாநிலம் தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்தாங்க.
அந்த மாநிலத்துக்கு மீண்டும் வழிவகுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம். அது ரூட் கிராஸ் எங்கே போதைப் பொருள் வருது உருவாக்கப்படுது அதுக்கு யார் காரணகர்த்தா? ஹூ இஸ் தி பிக்கஸ்ட் மேன்? போதைப் பொருள் கடத்தில் அதிகார பலம் வாய்ந்த பெரிய மனிதன் யார்? அவனுக்கு அந்த ரூட் கிராஸ் பண்ணி கட் பண்ணால் தான் போதைப் பொருளை தடுக்க முடியும். சும்மா சினிமாக்காரன் அவன் இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் இதில் இருக்கிறவன் உனக்கு பிடிக்காதவன் பிடிச்சவன் புரியல இதெல்லாம் உள்ளே போட்டிருந்தா இது நடக்காது. ரூட் கிராஸ் எங்கே, எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு போதைப் பொருள் வருது, எந்த நாட்டில் யார் நைஜீரியாவில் உற்பத்தி ஆகுதா, அங்கே உற்பத்தி ஆகுதா, அதில் யார் ஹையஸ்ட் டாப்பஸ்ட் மேன் யார், அவனை பிடிச்சி உள்ளே போடு. புரியல, அவனுக்கு தண்டனை கொடு. புரியல, சர்வதேச நீதிமன்றத்தில் அவனை நிறுத்து, சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்து. அப்படி நிறுத்தினா தான் போதைப் பொருள் ஒழிய சும்மா இடையில் இருக்கிறார் 3ஆம் தரப்பால் 4ஆம் தரப்பால் 2ஆம் தரப்பால்லாம் பிடிச்சி போட்டால் பயனே இல்லை. எங்கே ரூட் கிராஸ் கண்டுபிடி, ஃபைண்ட் அவுட் பண்ணி. டெக்னாலஜி கூடி இருக்குது. புரியல, டெக்னாலஜி கூடி இருக்குது. புரியல, சிந்தூரில் போய் அடித்தாங்களே, டெக்னாலஜி கூட வந்தாலும் அடிக்க முடிஞ்சு. தீவிரவாதி போயிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணுறல, அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஹூ இஸ் யார் இந்த போதைப் பொருளுக்கு உடந்தையாக இருக்கிறவன், எங்கே போய் வாங்கிட்டு வரான், எந்த கண்ட்ரியில் வாங்கிட்டு வரான், எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி வழியாக உள்ளே வருது, எந்த பார்டரில் இருக்கிற ஆள் செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்களோ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள் உள்ளே வரும்போது நீ செக்யூரிட்டி பண்ணி அவனை தடுத்து எஸ்கேப் பண்ணி அவனை கொண்டு வந்து நிலைநிறுத்தி கோர்ட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வலிமையாக்கி கொடுத்தால்தான் போதைப் பொருள் முற்றிலும் ஒழிக்கப்படும்.